ராஜேந்திரன் மதுரையிலிருந்து எழுதியிருக்காங்க சார். வலம்புரி சங்கை வீட்டில் வைத்தால் நல்லது என்கிறார்கள். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லவும், அதை பயன்படுத்தும் முறை, அதன் விலையையும் குறிப்பிடவும் சொல்லி கேட்டிருக்காங்க சார். பெரும்பாலும் வலம்புரி சங்கு வீட்டில் வச்சிருப்பாங்க சார், நானே பார்த்துருக்கேன். பட் அது எதுக்காக வச்சிருக்காங்க, பட் எனக்கு தெரிஞ்சு கந்திஸ்ட்ரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எதனால வச்சிருக்காங்க என்ன, அதில் நிறைய வகைகள் இருக்கு. அதெல்லாம் எனக்கும் சரி மக்களுக்கும் தெரியுமா என்னன்னு தெரியாது. நீங்க தான் சார் அதுக்கான கருத்தை எங்களுக்கு தெளிவாக சொல்லணும். ராஜேந்திரன் மதுரையில இருந்து ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. வலம்புரி சங்கை வீட்டில் வைப்பது நல்லதா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. அதாவது வலம்புரி சங்கு என்பது லட்சுமியின் அம்சம்னு சொல்லுவாங்க. அதாவது தேவர்கள் பார்க்கடலை கடையும் பொழுது வந்த பொருட்களில் வலம்புரி சங்கும் ஒன்று. இந்த வலம்புரி சங்கை நம்ம வீட்டில் வைத்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்று சொல்வார்கள். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, கெட்ட விஷயங்கள் எல்லாம் அகலும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி முக்கியமாக பார்க்கும்போது இந்த வலம்புரி சங்கில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு ஓங்கார சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். சாதாரண நீங்கள் ஒரு வலம்புரி சங்கை எடுத்து காதில் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடல் அலை போல ஒரு ஓங்காரம் போன்ற ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு உயிரோட்டம் என்று சொல்வார்கள். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வீட்டில் அந்த வலம்புரி சங்கை வைக்கும் பொழுது நம்ம வீட்டுக்குள் ஒரு ஏதாவது ஒரு கெட்ட காற்று புகுந்து விட்டது அப்படின்னு சொன்னால், இப்போ சில பேர் சொல்றாங்க இல்லையா பேய் பிசாசுன்னு, அது மாதிரி ஒரு கெட்ட விஷயங்கள் உள்ளே ஒரு கடையிலேயோ ஒரு வீட்டிலேயோ நுழையும் பொழுது அங்கே அந்த வலம்புரி சங்கு அது என்ன பண்ணணும்னா அதை கவர்ந்து இழுத்து, அதாவது நெகட்டிவா வர்றதை அப்படியே பாசிட்டிவா வெளியே தள்ளிவிடும். அப்போ கெட்ட விஷயங்களை நன்மையாக்கக்கூடியது அந்த வலம்புரி சங்குக்கு உண்டு. அதே மாதிரி இந்த வலம்புரி சங்குல நம்ம ஏதோ ஒரு தண்ணியோ பாலோ அது மாதிரி ஊற்றி அதை சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இந்த நுண்கிருமிகள் அழிந்து, அதுவும் இல்லாமல் அந்த பாலுக்கும் தண்ணிக்கும் சக்தி ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. அதனால தான் அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சங்கில தான் பால் கொடுப்பாங்க. இந்த சங்கை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவங்க அதை பயன்படுத்தக்கூடிய முறையை அவங்க கேட்டிருக்காங்க. நீங்க இப்ப வலம்புரி சங்கு வாங்குறீங்க அப்படின்னா வலம்புரி சங்குலே வழிபாட்டு சங்கு, அபிஷேக சங்கு, அதே மாதிரி வாசல்ல பதிக்கக்கூடியது, வீட்டு வாசலில் கட்டக்கூடியது, அந்த மாதிரி அளவு வாரியாக இருக்கிறது. இப்ப நீங்க வீட்டில் வச்சு வணங்க போறீங்க அப்படின்னா ஒரு தட்டில் அரிசியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல அந்த சங்கை வச்சு சங்கில 5 இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு அதை சிறிது துளசி போட்டு அன்றாடம் நீங்க அந்த வலம்புரி சங்கை வணங்கிட்டு வந்தாலே போதும், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் விலகி லட்சுமி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு புராணங்களே சொல்லப்பட்டிருக்கு.